தினமொரு வசனம். மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து என்று உயர்ந்து நிற்கின்றவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் கூறிவிட முடியாது. ஏதுமற்ற ஏழைகள் போல இருக்கின்றவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமற்றவர்கள் என்றும் கூறிவிட முடியாது. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையா என்பதை எல்லாம் அவனை சுற்றிலும் என்ன இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்ல, அவனுக்குள் என்ன இருக்கிறது என்ற அடிப்படையிலேயே அதனை உறுதி செய்ய முடியும். ஒரு மனிதனை சுற்றி சாலமோன் ராஜாவை போல ஏராளமான சௌகரியங்களும் வசதி நிலைகளும் வளமையாக தோன்றலாம். ஆனால் அவனுக்குள் நிறைவும் திருப்தியும் சமாதானமும் நல்லெண்ணமும் நற்குணங்களும் இல்லாவிட்டால் அவன் வறியவனே. அன்பு, தாழ்மை, பொறுமை, சமாதானம், தயவு, மன நிறைவு ஆகியவைகள்தான் மனிதனை உண்மையாக சந்தோஷப்படுத்தும் செல்வங்கள். அவைகள் இல்லாத நிலையில் எவ்வளவுதான் பணமும் பொருளும் இருந்தாலும் அவைகள் வெறும் காட்சிதானே அன்றி அங்கே உண்மையான ஆசீர்வாதங்கள் இல்லை. சாலமோன் ராஜாவை போல அப்போஸ்தலனாகிய பவுலிடம் பணமோ பொருளோ வெள்ளியோ தங்கமோ இருக்கவில்லை. இல்லாமைகளின் நடுவில் அந்த மாபெரும் மனிதன் வாழ்ந்தான். ஆனால் அந்த மனிதனுக்குள் தெய்வீக சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, வாழ்க்கையை அர்த்தமாக்கிக் கொண்ட நிச்சயம், நித்திய வாழ்வை குறித்த விசுவாசம், மன ரம்யம், உயர்ந்த குணங்கள் போன்ற செல்வங்கள் நிரம்பி இருந்தன. வெளியிலே செல்வங்கள் இல்லை, ஆனால் உள்ளத்திலோ அவனை நிறைவுபடுத்தி மகிழச் செய்ய ஏராளம் செல்வங்கள். ஆண்டவராகிய இயேசு பணம், பொருள், அறிவு, ஞானம், அதிகாரம் மிகுந்தவனை பாக்கியவான் என்று சொல்லவில்லை. ஆனால் தாழ்மை, சாந்தம், இரக்கம், மன தூய்மை ஆகிய நற்பண்புகள் உடையவனை பாக்கியவான் என்று அழைத்தார். ஏனென்றால் அவைகள்தான் ஒரு மனிதனை சந்தோஷம் நிறைந்தவனாகவும் வெற்றி நிறைந்தவனாகவும் மன நிறைவு உள்ளவனாகவும் மாற்றுகின்றது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான நற்குணங்களை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.